உண்மையிலேயே சொல்லணும்னா சட்டமன்றத்துல நடந்ததுல வைரலா ஆக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேர் பேசினதை கண்டிப்பா ஆக்கலாம். அதுதான் ஒர்த்து. இத்தனை ஆண்கள் பேசி இருக்கிறானுங்க, யாருமே ஏன் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா எளிமையா சாதாரண மக்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்துல அவ்வளவு கிரிப்பிங்கா ஏன் சொல்லல? சௌமியாவால சொல்ல முடியுது. 2 துணை முதலமைச்சர்கள், ஒண்ணு பிரேமலதா, இன்னொன்னு சௌமியா. இவங்க 2 பேரும் துணை முதலமைச்சர்களாக இருந்து விஜய் முதல்வராக இருந்து ஒரு ஆட்சி நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். அவங்க 2 பேரும் துணை முதல்வர்களாக இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு வேற மாதிரியான ஒரு நாடா ஆயிரும்பா. அந்த காவேரி பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா சட்டசபையில 2 பெண் எம்எல்ஏக்கள் பேசினது வந்து ரொம்ப கவனிக்கக்கூடியதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் வித்தியாசமாவும் இருந்துச்சுப்பா. எல்லாரும் ஒரு விதமா பேசுறாங்கன்னா இவங்க வந்து அது உள்ளார்ந்து வந்து பேசுற விஷயத்த பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்க வந்து இந்த தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்தும் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணியும் வந்து அவங்க 2 பேரும் பேசினமே வந்து ஒரு வித்தியாசமான கூடுதல் அக்கறையோட பேசின விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுப்பா. இப்ப சௌமியா அன்புமணிலாம் வந்துட்டு ஒவ்வொன்னையும் அதாவது அவங்க பேசுற முதல்வர் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய பேச்சு அப்படி இருந்துச்சு. அதே போலதான் பிரேமலதா விஜயகாந்துமே வந்துட்டு காவேரிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே போல நம்ம நீர்வளத்தை வந்து பெருக்கணும், அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்க இருக்க நீர் மேலாண்மையை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே பேசியிருந்தாங்க. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் பேச்சுப்பா எனக்கு உண்மையில ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுப்பா. ரொம்ப அதாவது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ வழக்கமா இந்த இதுல எல்லாம் நீங்க இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா நீங்க பாருங்க, இவங்க வந்து இந்த ஆதவ அர்ஜுனா காட்டு கத்தா கத்துனதையும் இந்த இவங்க பதில் சொன்னதையும் அதைத்தான் பெருசா அப்புறம் நம்ம சிஎம் வந்து பேசினது இதுகளைத்தான் கட் பண்ணி போட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் பேசினதை யாரும் பெருசா வைரல் மெட்டீரியல் மாதிரி ஆக்கல. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா சட்டமன்றத்துல நடந்ததுல வைரலா ஆக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேர் பேசினதை கண்டிப்பா ஆக்கலாம். அதுதான் ஒர்த்து அப்படின்றது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது. சௌமியா அவங்க பேசினதெல்லாம் நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு ஃபேக்ட்பா. அவங்க சொல்றாங்க இந்த மேகதாதுன்றாங்க. நம்ம மேகதாதுன்னு பரவலா மக்கள் என்ன நினைச்சுக்கணும், கர்நாடகாவில எங்கேயோ இருக்கு போல, நடுவுல காவிரில எங்கோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. இது வரைக்கும் அது எங்க இருக்குதுன்றத பத்தி யோசிக்கவே இல்லை. இல்ல கர்நாடகா அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அவங்கதான் சொல்றாங்க ரொம்ப அவ்வளவு நல்ல அழகா எளிமையான மொழியில உணர்ச்சி பூர்வமா அவங்க பேசுறாங்க. 4 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 4 கிலோமீட்டர் தமிழ்நாட்டு எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் இங்கனக்குள்ள வந்து கட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நமக்கு ஒரு புல்ல இருக்குது பாத்தீங்கன்னா, அடடா ஏய் இப்படி இங்க இவ்வளவு க்ளோஸா வந்து அணைய கட்டுறான் அப்படின்னு தோணுது பாத்தீங்களா. சோ இந்த விஷயம், இப்படிப்பட்ட விஷயம் இது வந்து இதுவரைக்கும் ஏன் மத்த இத்தனை ஆண்கள் பேசி இருக்கிறானுங்க, யாருமே ஏன் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா எளிமையா சாதாரண மக்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்துல அவ்வளவு கிரிப்பிங்கா ஏன் சொல்லல? சௌமியாவால சொல்ல முடியுது. அவங்கதான் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் நம்ம பிரேமலதா அவங்களும் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது அதுல அந்த தாய்மையினுடைய அம்சத்தை நம்ம பார்க்க முடியுதுப்பா. இந்த நம்ம ஏற்கனவே முன்னொரு காணொலியிலேயே நம்ம பேசி இருக்கிறோம். எனக்கு என்ன தோணுது தெரியுமா, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வருது, அவங்க மேல அக்கறை உள்ள ஒரு அரசு வரும் அப்படின்னா விஜய் முதலமைச்சராக இருக்க, ஏன்னா அவருக்கு தான் அந்த மேண்டேட், அவர் முகத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 துணை முதலமைச்சர்கள், ஒண்ணு பிரேமலதா, இன்னொன்னு சௌமியா. இவங்க 2 பேரும் துணை முதலமைச்சர்களாக இருந்து விஜய் முதல்வராக இருந்து ஒரு ஆட்சி நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவர் திருமாவெல்லாம் துணை முதலமைச்சரா ஆகணும் அப்படின்றது, அதெல்லாம் நான் மாற்றி எல்லாம் ஒண்ணு சொல்லல. இப்ப நம்ம ஒரு கற்பனைக்காக ஒரு விஷஃபுல் திங்கிங், ஒரு யூட்டோபியா தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனைக்காக நான் இந்த சொல்றேன். அவங்க 2 பேரும் துணை முதல்வர்களாக இருந்தாங்க அப்படின்னா
தமிழ்நாடு வேற மாதிரியான ஒரு நாடா ஆயிரும்பா. நிச்சயமா மாறும். இந்த நிறைய செய்ய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நலத்திட்டங்கள். அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் ஒரு ஆண்கள் மூலமாக செய்வதற்கும் ஒரு பெண் மூலமாக செய்வதற்கும் வேறுபாடு இருக்கு கண்டிப்பா. நலத்திட்டம் உண்மையாகவே நலத்திட்டமாக இருக்கும். அந்த நலன் அக்கறை அது அங்க இருக்கும். இப்ப அதான் ஒரு கற்பனை, இதை ஒட்டி விமர்சனங்கள் கூட வரலாம். ஆனா அதுதான் நிலைமை. அதாவது அவங்க 2 பேரும் சட்டமன்றத்துல செய்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பங்களிப்புன்றது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதுக்காக தமிழக மக்களுடைய சார்பாக, நம்முடைய சார்பாக, நம்ம சேனல் சார்பாக அவங்க 2 பேருக்கும் நம்முடைய நன்றியை சொல்றோம். நம்முடைய பாராட்டுக்களையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம்.